ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஹாஸ்பிட்டலில் சக்தியை கூட்டிகிட்டு ஒரு நர்ஸ் தீபா அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரூமுக்கு வர்றாங்க. அப்புறமா சக்தி கிட்ட இனிமேல் இந்த பேஷண்ட்டை நீ தான் பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தி தீபாவை பார்த்ததும், நான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், இவங்க பெரிய சிங்கர் டி, இவங்களோட வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், இவங்க பேர் தீபா, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ அடிபட்டதுன்னு சக்தி விசாரிக்க, கூட இருந்த சிஸ்டர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவங்களை கற்பகங்கிற ஒரு லேடி தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இவங்க மலையிலேருந்து கீழே விழுந்து சுய நினைவே இல்லாமல் இருந்திருக்காங்க. நம்ம டாக்டர் தான் இவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, சரிடி, இவங்க கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும், இவங்களோட ஹஸ்பண்ட் யார் இல்லை இவங்க சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்க இங்கே இருக்கிற தகவலை அவங்க கிட்ட சொல்லணும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தான் தெரியலைன்னு சக்தி யோசிக்கிறாங்க. அப்புறமா அடுத்த சீனில் கற்பகத்தோட புருஷன் கையில் அந்த தாலியை வச்சிருக்கிறாரு. என் கையில் இப்போ ஒரு வெயிட்டான பொருள் இருக்குது, இதை மட்டும் நான் விற்றேன்னா அந்த பாரே எனக்கு தான் சொந்தம்னு ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தாலி கீழே ஸ்லிப்பாகி விழுது. அதை கார்த்திக் வந்து எடுத்து பார்க்குறாரு. கார்த்திக் அந்த தாலியை பார்த்ததும் அது தீபாவோட தாலிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறமா அந்த குடிகாரர்கிட்ட இது எப்படி உங்களுக்கு கிடச்சிதுன்னு கேட்க, சார் இது என் பொண்டாட்டி தாலி சார், வீட்டில் கொஞ்சம் பணம் கஷ்டம், அதனால அடமானம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு பொய் சொல்கிறாரு. அவர் பொய் தான் சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் சரவணனை பார்த்து, சார் இவர் பொய் சொல்கிறாரு, இது தீபாவோட தாலி தான் சொல்ல சரவணன் அந்த ஆளோட கன்னத்தில் ஓங்கி அறையிறாரு. பொய்யாடா சொல்கிற, மரியாதையாக உண்மையை சொல்லுன்னு கேட்க அந்த குடிகாரர் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல கார்த்திக் ஷாக் ஆகிறாரு. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.